11 கலந்துரையாடல் 8க்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கவிஞர் இள அருட்குமரன் அவர்கள் எழுதிய இன்னொரு நான் கவிதை தொகுப்பை குறித்து நம்மிடம் கலந்துரையாட ஆசிரியர் திரு பத்மநாதன் பரசுராமன் அவர்களை பணிவன்புடன் அழைக்கின்றேன். வாங்க சார். ஓகே, வந்துட்டேன். ஓகே, நிகழ்ச்சி நிறைய இருக்கு, நன்றி. இப்பயே ட்ரெயின் பண்ணிக்கிறேன் பேசுறதுக்கு. சரி, இன்று நான் தேர்ந்தெடுத்த கவிதை தொகுப்பு இன்னொரு நான். இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இன்னொன்னு முக்கியத்துவம். எனக்கு முடிஞ்ச மட்டிலும் நம்ம நம்ம நாட்டில் உள்ள படைப்பாளர்களை நம்ம பேசினா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எப்போதும் நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கிறதெல்லாம் வெளிநாட்டுல, தமிழ்நாடு தான் நம்ம பார்க்குறோம். ஆனா மக்களை நம்ம நாட்டில் உள்ளவங்க நிறைய எழுத்தாளர்கள் தெரியாமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள சரி நம்ம முன்னிலைப்படுத்தி இங்கிருந்து ஆரம்பிப்போமே, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல தான் நான் இவரை தேர்ந்தெடுத்தேன். ஆனா ஆக்சுவலி வேற நூல் எடுத்தேன். அது வேற ஒருத்தவங்க எடுத்தனால சரி அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். அப்ப இன்னொரு நாள் இது இந்த முதல்ல இது தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த முகப்பு என்னை ரொம்ப கவர்ந்துருக்கு. அந்த ஒரு ஈர்ப்பு, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அதை பார்க்கவே தெரியல. அது கவர்ந்ததுனால இந்த நூலை நான் தேர்ந்தெடுத்து வாங்கி படிச்சுட்டேன். ஏற்கனவே பேசியிருக்கோம். நான் வாங்கி என்னதான் இருக்கு உள்ள படிச்சுட்டேன். ஆனா இப்போது என் கைவசம் அந்த நூல் இல்லை, யாருக்கோ இரவல் கொடுத்துட்டேன். சரியா, இதை எழுதுனது யாருன்னு இப்படி சொல்லிட்டாரு. நம்ம மலேசியா கவிஞர் தான். இவங்க அப்பாவும் ஒரு சிறந்த எழுத்தாளர், லட்சிய பயணம் நாவல் எழுதியிருக்காரு. அந்த நூல் ஒரு பாட நூல். சரிங்களா? ஓகே, சரி, அடுத்தது பையா. சரி, இங்க நிறைய கவிதை தலைப்புகள் இருந்தாலும் அவங்க ஒரு 6-7 கவிதை தான் கொடுத்துருக்காங்க. சரியா, ஆனா நான் இதுல போட்டோ அது ஒரு கவிதை இருக்கும், அதை நான் மறந்துட்டேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, இருந்தாலும் இப்போதைக்கு வேண்டாம், இருக்கிறத மாதிரி பேசணும். சரி, இந்த மிகுதி என்ற கவிதையை நான் படிக்கும் போது எனக்கு காலம் தான் தெரியுது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலம் மட்டும்தான் என்னுடைய கண்ணுல. இறந்த காலத்துல விழுந்தாதான் வரலாறா ஆகும். இப்ப காலம் கடந்துருச்சுன்னா அதெல்லாம் வரலாறு தான். சரியா, வாழ்பவனிடம் அறிவுரை, வாழத் தெரியாதவனிடம் கேள்விகள். இதெல்லாம் எப்படி மிகுதியா இருக்குன்னு இந்த காலத்தை அவர் குறிக்கிறது நான் 2-3 தடவை. ஏன்னா சில கவிதைகள் ஹைக்கூ மாதிரி 2 வரி 3 வரியா நிற்கும். ஆனா 2 வரியா இருந்தாலும் சரி, அதுல எவ்வளவு அர்த்தம் பொதிந்து இருக்குன்னு ஏன்னா நிறைய வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். சாதாரண படிக்கிறவங்களுக்கு அது என்ன சும்மா அப்படி சொல்லிட்டு போயிட்டாருங்கன்னு. சரியா, ஆனா நிறைய உள்ள நம்ம அப்படி இறங்கி உய்த்துணர்ந்து. ஏன்னா வாசிப்பு என்பது வெறுமனே வாசிக்கிறது இல்லை. அந்த ஒரு வார்த்தை எப்போதும் சொல்லுவாங்க, இந்த பண்டிடிக்காரங்களுக்கு தெரியும். உய்த்துணர்தல் என்ற வார்த்தையை புகுத்திட்டீங்கன்னா நான் என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால பதில் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க அவ்வளவு அழகா அதை உள்வாங்கறதுக்கு படிக்கிறீங்க. இதே போற போக்குல இப்ப சிட்டி மாதிரி இப்படி சரக்குன்னு படிச்சுன்னா ஒண்ணும் இல்லை. சரியா, இது ஏன்னா சில பேர் கவிதை எழுதுறாங்க, கவிதையை படிக்கும் போது அதனோடயே வாழ்ந்து பயணிச்சுக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி இது காலம், அந்த 3 காலத்தையும் சிம்பிளா 3 வரியிலே முடிச்சுட்டு போயிட்டாரு. இதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மிகுதி எங்க தேடுறதுன்னு அப்படியே தேடி இருக்கும்போது அந்த காலத்துல எங்க மிகுதி இருக்குன்னு நான் அப்படியே தேடிட்டு வரும்போது தான். ஏன்னா சில சமயத்துல படிக்கும்போது நம்ம தமிழ் படிக்கிறதுனால இலக்கணத்தை இதில் சேர்க்க வேண்டியதா இருக்கு, இலக்கியம் சேர்க்க வேண்டியதா இருக்கு. அதனோட பயணிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு. ஓகேங்களா, அடுத்த கவிதை போயா. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கவிதை, குறுஞ்செய்தி. குறுஞ்செய்தி இல்லாத வாழ்க்கையே இல்லாம போச்சு. குறுஞ்செய்தி இப்ப மாறி 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 இப்ப புலனம் வந்துருச்சு, கீச்சகம், அது இதுன்னு தொலைவர் என்னென்னமோ வந்துருச்சு. ஆனா குறுஞ்செய்தி தான் இதுக்கு அடிப்படை. இதில் நல்லா இருக்கும். உன்னால் பலர் பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள். ஆக்சுவலி அது உண்மை. பேசுறதே கிடையாது, வீட்டிலே இருக்கிறோம், பேசுறதே கிடையாது. வீட்டிலே உள்ளவங்க கூட பேசுறது கூட குறுஞ்செய்தி. இதை கொண்டு வா, அதை எடுத்துட்டு வா, இது செஞ்சிட்டீங்களா, அது செஞ்சிட்டீங்களான்னு. இப்ப இந்த குறுஞ்செய்தி வந்ததுனால தெரியுங்களா, நம்ம தொலைத்தது என்ன தொலைச்சிட்டோம்னா, மற்றவர்களோட பேசுறத, அவங்களோட உரையாடுறத, அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதை எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். ஏன்னா எல்லாமே இதுலயே, எல்லாரும் இதில் தான் வாழ்றாங்க. அவன் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாம் குறுஞ்செய்தியிலேயே முடிச்சிடறான். கொஞ்சம் ஒரு கல்யாணமோ ஒரு நல்ல விஷயமோ ஏதோ செய்யணும்னா வீடு தேடி தேடி போவாங்க. ஒரு வீடா இருந்தாலும் சரி, மாமா மச்சான்னு சொல்லி எல்லாம் தேடி போவாங்க. ஆனா இப்ப யாரும் தேடுறது இல்லை. ஏன்னா இலகுவாக்கி கொடுத்துட்டாரு. இவரு தான் நம்மளை தொலைச்சி கட்டிட்டாரு. நம்மளோடக்குள்ள உள்ள அந்த நட்புறவோ, நமக்குள்ள அந்த உறவு முறைகளே முறிக்க செய்தவர் குறுஞ்செய்தி. சரியா, அடுத்து பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த 3 எழுத்து குறுஞ்செய்தி SMS இருக்குல்ல, ஷார்ட் மெசேஜ். நான் இந்த ஷார்ட் மெசேஜ் என்ன செய்வேன், சிவா மனசுல சக்தி படம் நல்லா இருக்குல்ல, ஒரு கல் ஒரு கண்ணாடி அது காதல் செய்யவும் உதவுதுல, அந்த மாதிரி எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிருச்சு இந்த குறுஞ்செய்தி. இப்ப யாரும் பேசிக்கிறது இல்ல. முகம் பார்க்காதவர்களோடு தான் நம்ம பல மணி நேரம் செலவிடுறோம். இதுல இந்த குறுஞ்செய்தியில அப்படியே தட்டி 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 பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டியா, அது சில சமயத்துல அதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் இருக்காரு, இப்ப அவர் தலைமை ஆசிரியர்.
அவர் கழுத்துல எப்போதும் வந்து போன் தொங்கும். அந்த ஒரு டேக்ல வந்து போட்டுட்டேன். டேக்னால நேம் டேக் தான் தொங்கும். இவருக்கு போன் தான் தொங்கும். 24 ஹவர்ஸ் போன்லயே தான் இருப்பாரு நினைச்சுக்கேன். என்ன அதுவும் தலைமை ஆசிரியர். அப்ப நினைச்சுக்கிட்டேன், அட சாமி! இந்த ஆள் நினைக்கிறேன் செத்தா நினைக்கிறேன் பொட்டி கூட ஹேண்ட் போன் மாதிரி தான் செய்யணும்னு நினைக்கிறேன். 24 மணி நேரம் போன்லயே தான் இருப்பாரு. அப்ப அவருக்கு பேர் கூட மாத்தி தான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்எம்எஸ் தான் கூப்பிடுவோம் அவரை. ஏன்னா அந்த மாதிரி வந்து நிறைய இழப்புகளை வந்து கொண்டு வந்துச்சு இந்த குறுஞ்செய்தி. சரியா? எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து குறுஞ்செய்தியில தான் ஓடுது. இப்ப எந்த ஒரு தகவலா இருந்தாலும் குறுஞ்செய்தி தான். மனிதர்கள் வந்து நம்ம பார்த்து பேசுறதே இல்ல. பேசவே விருப்பப்படுறதில்ல. யாரு எப்படி இருக்கா? எந்த நிலைமையில இருக்கா? எந்த சூழல்ல இருக்கா? எதுவுமே இல்ல. ஏதாவது ஒண்ணா ஒரு இமோஜிய போட்டுடுறோம். அந்த இமோஜி காட்டுமா? நம்ம எந்த சூழல்ல இருக்கோம்? எப்படி ஆறுதல் சொல்றோம்ன்னு. ஆனா எல்லாமே அத சொல்ல வச்சுட்டாங்க. இப்ப இதுல இன்னும் புதுமையான நெறைய விஷயங்கள் வருதா? இந்த குறுஞ்செய்தி வந்து அவ்வளவு அழகா அது சொல்லியிருக்காரு. ஆனா சுலபமா சொல்லியிருக்காரு. எடுத்தோனே நம்ம படிச்சோனே நம்மளுக்கு விளங்குரும். படிச்சோனே வளர்ந்துரும். விளங்குற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதனால வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இந்த கவிதை. ரொம்ப ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டு ஏன்னா இவரு இருக்கார்ல டாக்டர் ராஜேஷ். அவர் கதை எழுதினாருன்னா, நீங்க கண்டிப்பா பக்கத்துல ஒரு காமர்ஸ் வச்சிருக்கணும். ஆனா அவர் பயன்படுத்துற வார்த்தைகளுக்கு தேடுறதுக்கே நம்மளுக்கு நேரம் பத்தாது. ஆனா இந்த மாதிரி எழுதியிருக்காங்க பாத்தீங்கன்னா, எளிய மனிதர்கள். இவர் கண்ணதாசன் மாதிரி நினைச்சீங்களேன். எளிய மனிதன் பாமரனுக்கும் சேரணும் என்பதற்காக சர்வசாதாரணமா எழுதியிருக்காரு. அந்த வகையில இந்த குறுஞ்செய்தி வந்து நிறைய தகவல் சொல்லுது. நிறைய தகவல் சொல்லுது. அவருக்கு இவ்வளவுதான் அடுக்க முடியும்னு சொல்லி அடுக்கியிருக்காரு நினைக்கிறேன். விட்டா அவர் நினைக்கிறேன் பக்கம் பக்கமா எழுதியிருப்பாரு நினைக்கிறேன் இந்த குறுஞ்செய்தி. ஓகேங்களா? அடுத்து போங்கய்யா. ரொம்ப முக்கியமான கவிதை. ஒரு மனிதனோட மருந்து போடுற கவிதை. அழுகை. அழுகை என்பது என்னுடைய அகராதியில வந்து இது ஒரு மருந்து. இந்த மருந்து இல்லாத மனிதனே கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த மருந்து சாப்பிடாம என்ன செய்றாங்க, இந்த உணர்வுகளின் வெளிப்பாடு இருக்குல்ல, நிறைய உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் வந்து இந்த அழுகை. அத வந்து அழுகாமையே அடக்கி வச்சுக்கிறாங்க. அந்த மாத்திரைய வந்து சாப்பிடாமயே அப்படியே வச்சுக்கிறாங்க. அதனாலே இன்னும் நோய் வந்துருது. அழுகை என்பது துன்பத்தை வந்து துடைக்கும் வந்து ஒரு தண்ணீர். இப்ப அழுக்காயிருச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி ஊத்தி கழுவும்ல, கண்டிப்பா. நம் கண்களுக்கு கண்டிப்பா கண்ணீர் ரொம்ப தேவைப்படுது. கண்ணீர் விட்டு அழுகுது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணுக்கு. தேவையான அழுக்குகள்லாம் வெளியாக்கும்ல, அந்த மாரி வந்து இந்த அழுகை பல உணர்ச்சிகள். அது குழந்தைய பொறந்தோனே வந்து கிள்ளி விடுறாங்க. எதுக்கு அழுவணும்? அழுந்தா தான் அந்த குழந்தை வந்து, ஆ சரியா இருக்கு, ஓகே. அதனால பேச முடியுது இதுன்னு சொல்லி அது ஒரு ஒரு என்ன செய்யணும்? ஒரு ட்ராயல் மாரி. அப்ப இறக்கும்போதும், பிறக்கும்போது சிரிக்கின்றான், இறக்கும்போது சிரிக்கின்றான் மாரி இந்த மாரி இல்ல. அழுகின்றான், அழுகின்றான் தான். இந்த அழுகையோட வெளிப்பாடு வந்து அவ்வளோ அழகா இருக்கும். ஆனா அழுகுறது எதுக்காக அழுகுறாங்க? நமக்கு வந்து இந்த கண்ணீரோட இருப்பிடமும் தெரியும், பிறப்பிடமும் தெரியும். ஆனா யாருக்காக அழுகுறோம்? ஏன் வருதுன்ற அந்த காரணம் மட்டும் இன்ன வரைக்கும் தெரியாது. ஏன்னா, அது காரணங்களுக்கு ஏத்த மாரி அந்த அழுகையும் வந்து அது மாறிக்குது. கண்ணீர் கொட கொட கொடன்னு வருதா? சொட்டு சொட்டா வருதா? இந்த புன்னகைக்கு நெறைய சொல்லுவாங்கல்ல, புன்முறுவல், புன்னகை, நகைத்தல், அவ்வளவு வேகமா சிரிக்கிறது, அந்த மாரி தான் அழுகைக்கும். அழுகைக்கும் அந்த டாட் டாட் அந்த டாட்க்கு கூட மதிப்பு இருக்கு. இவ்வளவுதான் அழுதுருக்காங்க. இப்படி தேம்பி தேம்பி அழுதுருக்காங்க. கண்ணுல தண்ணி வத்துற அளவுக்கு அழுதுருக்காங்க. அப்ப அவங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் வந்து அழுகுறதே இல்ல. அழுகை அடக்கி வச்சு என்ன செய்ய போறாங்க? அழுகை அடக்கி வச்சா இன்னும் நோய தான் சேர்த்துக்கிறாங்க. இது நல்லா வெளியாகி இருக்காரு. சங்கீதத்தின் பிறப்பிடம், சங்கடத்தின் இருப்பிடம். மேல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன செய்றாரு, பாசிட்டிவா குடுத்துட்டு, அதுக்கு வந்து கொந்த்ராவா ஒண்ணு, நெகட்டிவா ஒண்ணு குடுத்துட்டாரு. ஆனா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அழுகை, "உன்னால் பிறந்ததோ மழை. அது யாரால் வந்தது பிழை." எனக்கு தெரியல. இந்த கண்ணீர வந்து ஒரு மழையாவே பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா, அது சொட்டு சொட்டு, சொட்டு சொட்டு. சரியா? அந்த மாரி. ரொம்ப அழகான கவிதை. அழுகை வந்து எல்லா மனிதனுக்கும் தேவை. நல்லா ஏன்னா சில பேரு சிரிச்சுக்கிட்டே அழுவாங்க. அது ஒரு வகையான அழுகை. ரொம்ப உணர்வுபூர்வமா அழுவாங்க. அது ஒரு வகையான அழுகை. இந்த அழுகை என்பது வந்து மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம நினைச்சோம் ஏன் சும்மா அழுவுறன்னு. அழுவுறனால நம்மளோட கண்ணீர்ல உள்ள அழுக்கெல்லாம் வெளியாகுதுயா. அது ஒரு மருந்து தானே. அதனால தான் அந்த அழுகை என்பது வந்து ஒரு மருந்து. அருமையான ஒரு மருந்து. ம். அடுத்து. ம். நம்பிக்கை. நம்பிக்கைன்னா என்ன எழுதிருக்குன்னா, உயிர்கள் வாழ இறைவன் கொடுத்த மாத்திரை. அந்த மருந்து இருந்துச்சு. அந்த மாரி இது மாத்திரை. ஏன்னா மனிதனை மாற்றும் திரை. எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் சரி. ஆனா அவர் வந்து நெறைய இதுக்கு வந்து தெரியுங்களா? என்ன பொருள் குடுத்திருப்பாரு. நங்கூரம் குடுத்திருக்காரு. வசந்தம், கலை, மந்திரம், மை, காலதேவன் இந்த மாரி நெறைய குடுத்திருக்காரு. அவரவர் அனுபவம், அவரவருக்கு ஏற்படுற சூழலுக்கு ஏத்த மாரி தான் இந்த நம்பிக்கைக்கு பேர் வச்சுக்கிறாங்க. இந்த நம்பிக்கைக்கு வந்து பேர் வச்சுக்கிறாங்க. நீங்க பாருங்களேன்.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரவர் கடந்து போறது. எப்படி கடந்து போறாங்க, கடத்திட்டு போறாங்க. கடந்த சூழல்கள்ல வெளிப்பாடு தான் வந்து இந்த நம்பிக்கை. அதுக்கேத்த மாரி நீங்க பேர் வச்சுக்கலாம். தன்னம்பிக்கைன்னு வச்சுக்கிறீங்களா, இந்த நம்பிக்கைன்னு வச்சுக்கிறீங்களா? இப்போ ஒரு கப்பலுக்கு நம்பிக்கை வந்து நங்கூரம். அது பேர் நம்ம நம்பிக்கைன்னு சொல்லல. நங்கூரம்னு சொல்றோம். அதான் சொல்றேன். நம்பிக்கை என்பது அது இது. அது எந்த ஒரு விஷயத்துல சூழலுக்கு ஏத்த மாரி அது பேர நீங்க மாத்திக்கலாம். ஆனா அதுதான் அவங்களுக்கு. இப்ப யானைக்கு வந்து நம்பிக்கை எங்க இருக்கு? தும்பிக்கை அதோட பலம் அதில தான இருக்கு. அந்த மாரி தான் சொல்றாங்களா? அந்த மாரி நங்கூரம். விடியலோட நம்பிக்கை எங்க இருக்கு? வசந்தம். இப்படி சொல்றாங்கல்ல. ஓகேவா? இப்ப இது சொல்லுவாங்கல்ல, முளைத்தால் மரம் இல்லையேல் மண்ணுக்கு உரம்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி. இப்ப விதையோட நம்பிக்கை எங்க இருக்கு? மண்ண தள்ளிட்டு மேல ஏறிட்டுனா, சரி. அப்படி இல்லையா? சரி இன்னொரு நம்பிக்கை. அது நெகட்டிவா இருந்தாலும் அந்த நம்பிக்கை என்ன செய்யுது? சரி மண்ணுக்கு உரமா போயிருமே. எங்க இருந்தாலும் அது பயன்படுது. ஆனா அந்த சூழலுக்கு ஏத்த மாரி தான் அதுக்கு பேரே வைக்கிறாங்க. ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த நம்பிக்கை என்பது நானு இந்த நம்பிக்கைய வந்து இவரு இவ்ளோ சீக்கிரமா முடிச்சுட்டாரே! நெனைக்கிறேன். இதெல்லாம் வந்து சில தலைப்புகள் வந்து எழுதுனா அந்த புக்கு பூரா எழுதிக்கிட்டே போலாம். அது நிக்காம நீண்ட கவிதையாவே போகும். நெறைய தலைப்புலாம் தேர்ந்தெடுத்தனால தான் இவர் நிப்பாட்டி வச்சிருக்காரு. ரொம்ப புடிச்சிருக்கு இந்த கவிதை. நம்பிக்கை. அது எப்படி அத நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சூழலுக்கு ஏத்த மாரி தான். இப்ப கூட நம்ம என்ன நம்பிக்கிறோம், இன்னைக்கு நெறைய பேர் வந்திருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா 4 பேர், 5 பேர் தான் இருக்கோம். இதுவே பெரிய நம்பிக்கை தான். ஏன்னா, எண்ணிக்கையில இல்ல ஏற்றம். எண்ணிக்கை வந்து என்னைக்குமே ஏற்றம் கொடுக்காது. என்ன எதிர்பார்ப்பும் சாரி கூட்டம் நெறையா என்ன சொன்னேன். கூட்டம் சேர முடியாது. உண்மையா யாரெல்லாம் இருக்கணும்னு நெனைக்கிறாங்க, உண்மையா உள்வாங்கணும்னு நெனைக்கிறவங்க இவ்வளோ போதும். நெறைய மாநாடு மாரி சேர்த்து வச்சு தேவையில்ல. எங்க மாநாடு மாரி இருந்தா பரவால்ல. இந்த மாநாடுலாம் வந்து ஒருத்தன் இறந்த பிறகு வந்தா பிரச்சனை. அதுதான் சிறப்பு. இருக்கும்போது இவலாம் தேவையில்ல. இருக்கும்போது இவ்வளவு தேவையில்ல. நம்பிக்கையானவர்கள் 4, 5 பேர் இருந்தாலே போதும். அந்த மாரி எண்ணிக்கையில இந்த நம்பிக்கை வந்து இந்த நம்பிக்கை போதும். ஏன்னா, இவங்கலாம் வந்து மிக சிறந்த கவிஞர்களா இருப்பாங்க. இவங்களோட பேசும்போது நான் நெறைய விஷயங்கள கத்துக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓ! நம்ம பேசுறத கூட 4 பேர் கேட்கறாங்க. அப்ப அவங்க நாளைக்கு சொல்லும்போதோ, சில உத்திகள நம்மகிட்ட தெளிவாக்கம் செய்யும்போதோ, நமக்கு வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். நானும் இத விட சிறந்ததா கவிதை எழுத முடியுமோ! அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த விஷயத்துல வந்து எனக்கு அந்த எண்ணிக்கையில வந்து என்னைக்குமே அந்த ஒரு இது இல்ல. ஓகேவா? என்னோட நம்பிக்கை எண்ணிக்கையில இல்ல. ஓகே. சரி. அடுத்து ஐயா. ரொம்ப முக்கியமானதுயா. 2டே வரியில முடிச்சுட்டாரு. நூல். இந்த நூல் நீ பட்டம் பெறவும் தேவை, அதை விடவும் தேவை. ஒரு விஷயத்த கல்விக்கு சொல்றாரு. ஒரு விஷயத்த உடற்கல்விக்கு சொல்றாரு. பார்த்தீங்களா? ஒண்ணு வந்து நல்லா எடுகேஷன் சொல்றாரு. ஒண்ணு எக்ஸர்சைஸா சொல்றாரு. இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனா அத நீங்க உள்ள அப்படியே உள்ள இறங்கி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு தேவையான கல்வி அங்க இருக்குது. ஒரு மனிதன் அதான் சொன்னேன். ஒரு மனிதன் ஊர விட்டு எங்க உலகத்த விட்டு எங்க அனுப்பி விட்டாலும் சரி, அவன் கற்ற கல்வியானது எங்க போனாலும் அவன பொழைக்க வச்சுக்கும். அந்த கல்விய வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு வீடு கட்டணும்னா கண்டிப்பா நூல் வச்சிருப்பாங்க. அந்த நீரோட்டம் வச்சு பார்த்தீங்கன்னா, நூல வச்சு தான் அளவு எடுத்தே வீட கட்டிருவாங்க. அந்த மாரி மனிதன வளப்படுத்துறதுக்கு நூல் ரொம்ப முக்கியம். இப்ப வந்து இப்பலாம் வந்து எவ்வளோ படிச்சிருக்கீங்க? என்ன பட்டம் பெற்றீங்க? அந்த மாரி கேட்கறாங்களா? அந்த மாரி தான். இந்த நூல் பார்க்கறது தான் அப்படி. இந்த நூல வச்சே அவர் வாழ்க்கைய வந்து பாருங்க. கல்வி, உடற்கல்வி அந்த மாரி மாத்தி வேற லெவல் கொண்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த நூல்ன்னு சொன்னோனே எனக்கு ஒரு ஒரு பொன்மொழியில ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த காலத்துல உள்ளவங்க ரொம்ப சொல்லுவாங்க. ஏன்னா நான் இந்த நூல இப்ப குடுத்துட்டு தான் அப்படியே அவதி ஆடுறேன்னா, அதனால சொல்றேன். அதாவது என்னன்னா, மற்றவர்கள்கிட்ட நீங்க மற்றவர்கள்கிட்ட இந்த 3 பொருள மட்டும் குடுக்கவே கூடாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து தெரியுங்களா? பெண். அவங்ககிட்ட விட்டுட்டு கூட நீங்க போக்கூடாது. இப்ப நீங்க எங்கேயாவது வெளியூருக்கு போறீங்க. உங்ககிட்ட வீட்ல வந்து பெண் பிள்ளைகள் இருந்தா அவங்கள பார்த்துக்க சொல்லி குடுத்துட்டு போவாங்க. விட்டுட்டு போவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இது வந்து எக்காலத்துக்கும் உதவும். பெண் பிள்ளைகள விட்டுட்டு போவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொன், தங்கம், பவுனு. அவங்க நீங்க பாதுகாப்பா வச்சுங்க. நான் வெளியூருக்கு போறேன். வந்த பிறகு நான் உங்ககிட்ட வாங்கிட்டு சொல்லிட்டு போவே கூடாது. 2 விஷயமா. 3வது விஷயம். பாருங்க இது 2க்கும் ஈக்குவலா இன்னொரு விஷயம் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, புத்தகம். யாருக்குமே புத்தகத்த படிக்கையோ, இரவலோ குடுக்காதீங்க. நீங்க எவ்வளோ அழகா பத்திரமா பாதுகாப்பா வச்சு குடுக்குறீங்களோ, வரும்போது சத்தியமா அது வராது அப்படி. அந்த மாரி வரவே வராது. இந்த 3 விஷயத்த அப்ப அந்த நூலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. பென்னு, பொன்னு, நூலு. சரிங்களா? இந்த 3மே வந்து மற்றவர்கள்ட்ட வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கங்கன்னு சொல்லி குடுக்கவே குடுக்கக்கூடாது. இது குடுத்தீங்கன்னா, எப்படி குடுத்தீங்களோ அப்படியே வராது. எல்லாமே சேதாரம் தான். எனக்கு இந்த நூல படிச்சோனே எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா, என் பள்ளிக்கூட மாணவர்கள்ட்ட எல்லார்ட்டயும் நான் சொல்லுவேன். எது வேணா இரவல் வாங்குங்கடா. இது 3 மட்டும் இரவல் வாங்காதீங்கடா. இல்ல யார் உங்ககிட்ட குடுத்துக்க சொல்லி பாத்துக்க சொன்னாலும் தயவுசெய்து முடியாதுன்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா, ஒரு நல்லவனையும் வந்து அது எப்படியாப்பட்ட ஒரு சூழல் மாத்தும்.
இப்ப சொல்லுவாங்களே, வலது கை கொடுக்கறது வந்து இடது கை தெரியக்கூடாது. நீங்க வலது கையில இருந்து இடது கை மாத்துறதுக்குள்ள அந்த ஒரு செகண்ட்ல உங்க மனசு மாறிடும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி எவ்வளோ நாளமா இருந்தாலும் சரி, இந்த 3 பொருள் ஏதாவது ஒரு பொருள் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா, எப்படியும் சிலது மாற்றங்கள் நேரும். யாரும் அந்த லெவலுக்கு நல்லவன் கிடையாது. சில மாற்றங்கள் எப்படியாவது கொஞ்சம் தடுமாறும். சில சமயத்துல அவங்க குடுத்த அந்த பொண்ண கூட வச்சு, ஐயோ! ஃபோன வச்சு கொஞ்சம் காசு எடுத்துட்டு, தேவைக்கு கொஞ்சம் பயன்படுத்திட்டு அப்புறம் வந்தோனே சொல்லிரலாம் அப்படின்னு என்னென்னமோ நடக்கும். என்னென்னமோ நடக்கும். அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவங்க எடுத்து வச்சுட்டு கூட, ஐய்யய்யோ! திருடன் வந்தான், திருட்டு போச்சு, அது போச்சு எப்படி வேணாலும் சொல்லலாம். அதான் சொல்றேன். இந்த 3 பொருள மட்டும் தயவு செய்து குடுத்தாலும் சரி, யார் இதுனாலும் சரி வாங்காதீங்க. அத பாதுகாக்கிறத முயற்சி பண்ணாதீங்க. சரியா? அந்த ஒரு விஷயத்துல இருந்து நூல் 2டே வரியில நெறைய விஷயம் சொல்லிருச்சு. வாழ்க்கைக்கு எவ்ளோ முக்கியம் கல்வி. அது அவ்ளோ அழகா சொல்லிருச்சு. ஏன்னா இப்ப எல்லாரும் பட்டம் பெற தான் ஆசைப்படுறாங்க. பட்டம் பெறுறாங்க. ஆனா வேலை கிடைக்குதான்னு தெரியல. நெறைய பேர் வந்து என்ன செய்றாங்க, வருங்காலத்துல வந்து எல்லாம் சொந்த தொழில் செய்றவங்க தான் நெறைய பேர் வருவாங்க. படிச்சுட்டு மற்றவங்ககிட்ட வேலை செய்றதுக்கு வருங்காலத்துல அது இருக்காதுன்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் சொந்த தொழில் இப்ப பாருங்க TikTok வந்ததுலருந்து நெறைய பேர் பிசினஸ் மேன் ஆயிட்டாங்க. பிசினஸ் மேக்னட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? இந்த நூல் வந்து 2 வரி தான். ஆனா அது சொல்ற பொருள் வந்து பல ஆயிரம். வாழ்க்கையே அப்படியே அழகா சித்தரிச்சு கொண்டு போயிருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நூல். அடுத்து இது கடைசி. இது இல்லாத மனிதன் இல்லை. இது இல்லாத மிருகம் இல்ல. அநேகர் நினைக்கிறேன் எறும்புக்கு இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா எறும்பு தூங்குறதே இல்லையா? தூங்குனா தானே கனவு வரும். அவரு ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு. அவர் தூங்குறதே இல்லையா? அதனால அவருக்கு கனவு இல்ல. ஆனா மற்றவங்க எல்லாருக்குமே கனவு இருக்கு. அப்துல் கலாம் இந்த கனவ வச்சு தானே எவ்ளோ இளைஞர்கள உருவாக்கியிருக்காரு. கனவு தெரியுங்களா? அது வந்து இன்னொரு வாழ்க்கை. எப்படியாப்பட்ட ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, அவன் வந்து ஒரு ஊனமுற்றவனா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட ஒரு மனிதனா ஏழை, பணக்காரன் எப்படி இருந்தாலும், அவன் வாழ முடியாத வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுற ஒரு உலகம் தான் கனவு. எப்படியாப்பட்டவனும். எனக்கு காலே இல்ல. ஆனா நான் கால் இருக்கிற மாரியே கனவு காணுவேன். டான்ஸ் ஆடுற மாரியே கனவு காணுவேன். என்னால முடியாத விஷயங்கள்லாம் நடத்தி காட்டுறது தான் கனவு. கனவுக்கு இருக்கிற அந்த ஒரு உந்துதலோ, அந்த ஒரு சக்திய வந்து நினைக்கிறேன் இறைவனுக்கு ஈக்குவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இறைவன் நம்மளுக்கு குடுத்த ஏதாவது ஒரு பொக்கிஷமா இருக்கும். என்ன நினைக்கிறியோ செய். என்ன நினைக்கிறோம் கண்டு. ஆனா இதுக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் வரணும். சில பேருக்கு வந்து அதான் சொல்லுவேன். சில பேர் படுத்தோனே தூங்கிருவாங்க. நான்லாம் படுத்தோனே தூங்கிருவேன். நான் அதெல்லாம் ஒரு வரம். சில பேர் எவ்வளவுதான் படுத்து அலுப்புல படுத்தாலும் பெரண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது செஞ்ச பாவம்னு நினைக்கிறேன். சும்மா சொல்றேன். அதுக்கு நீங்க திணிறாதீங்க. இல்ல அந்த ஒரு வரத்துல அதான் சொல்றேன். கனவு என்பது அவ்வளவு அழகான ஒரு அது ஒரு அது அதுக்குன்னு ஒரு வடிவமே கிடையாது. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய்ன்னு சொல்றாங்க. அந்த மாரி நீ எப்படி நினைக்கிறியோ எல்லாமே முடியாதுன்ற வார்த்தை கனவிடம் இல்ல. சாதாரண மனுஷன்கிட்ட இருக்கு. கண்ணு முழிக்கிற மனுஷன்கிட்ட இருக்கு. கண்ணு மூடிட்டு இருக்க மனிதனிடம் முடியாதுன்ற வார்த்தையே கிடையாது. நான் இவன பார்க்கணும், நான் ரஜினிகாந்த் சார பார்க்கணும் அப்படின்னு எது வேணாலும் நினைச்சுக்கங்க. எல்லாம் முடியும் கனவுல. இந்த கனவு என்பது அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பு. அது அது எப்படி விவரிக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா நானு மத்தால படிக்கும்போது எனக்கு இலக்கியம் சொல்லிக் குடுத்த லெக்சரர் அவ்வளோ அழகா சொல்லுவாரு. அந்த இலக்கியம் ஐயா, அவரு அவரு வாயிலே இப்படி கையில அப்படி செய்வாரு பாருங்க. அந்த வாழ இலைய இப்படி போட்டுட்டு சுட சுட அப்படியே சோறு அப்படியே போட்டு அவர் சொல்றதிலே ஒண்ணுமே இருக்காதுங்க. அவர் சொல்றதிலே வயிறு, "அப்பா நெறஞ்சிருச்சு. கடைசியா பாயாசம் குடிச்சிட்டீங்களா?" அந்த மாரி இலக்கியம் சொல்லி தருவாரு. அந்த மாரி கனவு. ஐயோ! அது ஒரு உலகம். அது தனி உலகம். அந்த கனவு உலகத்துல அதான் சொன்னேன். சில சமயத்துல கனவு கண்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க, வர்ற கோவம் இருக்க, அதான் சொன்னேன். என்னால முடியாத விஷயத்த எல்லாமே முடிச்சு காட்டுற அது பிரம்மாஸ்திரம். கனவு வந்து ஈக்குவல் டூ பிரம்மாஸ்திரம். முடியாததெல்லாம் முயற்சி காட்டுறது கனவு மட்டும்தான். சரியா? இது வந்து எப்ப இதுக்கு வந்து இந்த கவிஞர் வந்து கடைசியா ஒண்ணு குடுத்துருவான். "உனக்கே தூக்கு தண்டனைன்னா இதோ என் விழிப்பு." கனவுக்கு கூட ஒரு தூக்கு தண்டனை குடுத்திருக்காரு. ஒரு கைதியா வச்சு தூக்கு தண்டனை குடுத்திருக்காரு. எப்ப? நீ விழிக்கும்போது கனவு இல்லாம போச்சு. இது வந்து கனவு வந்து ஈக்குவல் டூ ஈசல். அவர் ஒரு நாள் தான். அவர் வருவார்ல, மழைக்காலத்துல வந்துட்டு இருந்துட்டு மறுநாள் போயிருவார்ல. அதனால அந்த வசந்தம், அந்த விழிப்பு, அந்த இரவு வந்து என்னைக்கு வந்து கதவ திறந்து சூரியன பார்க்குதோ கனவு இல்ல. ஆனா சில பேர் வந்து பகல் கனவுலாம் நெறைய காண்றாங்க. அது எந்த அளவுக்கு எப்படின்னு தெரியல. கண்ண மூடுனாலே கனவு தான். சரியா? இப்ப கவிதை சொல்லுவாங்கல்ல, "கண்ண மூடுனா நீ தானே" அப்படின்னு காட்சி சொல்லுவாரு. அந்த மாரி கனவு என்பது ஒரு பிரம்மாஸ்திரம். அது வர்றதெல்லாம் வரம். என்னென்ன நினைக்கிறோம், என்னென்ன செய்யணும், எப்படிலாம் இருக்கும்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் வாழ்ந்துட்டு போயிரலாம். சரிங்களா? ஆனா சில பேர் கனவு காண்றாங்க, அதுக்காக உழைக்கிறாங்க, நடக்குது. சில பேர் கனவுலயே காலத்த கழிச்சிடுறாங்க. சில பேரு கனவு தான் வாழ்க்கை அப்படின்னு ஆயிருது. சரியா? அந்த கடைசி வரி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு.
இருட்டு நாட்டு அரசியே உனக்கு தூக்கு தண்டனை, அரசிக்கே தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க ஐயா, இதோ என் விழிப்பு. அதான் சொல்றேன், அந்த ஈசல் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த விழிப்பு, அந்த இரவு வந்து அவர் ஒரு கனவு காண்றாரு, நான் கண்ணை முடிச்சுக்கிறேன் பா சூரியனை பாக்குறேன்னு கனவு காணாருன்னா நம்மளுக்கு கனவு இல்லை. அப்புறம் நேர்த்தியா அப்புறம் அழகா சிம்பிளா அவங்க சொல்லியிருக்க விதம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அதனால வந்து இது சாதாரண ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா நிறைய கவிதை புத்தகங்கள் இருக்கும், சில கவிதை புத்தகங்கள் படிச்சுன்னா ஐயோ என்ன வார்த்தை சொல்றாங்க, அதுக்காக மெனக்கெட்டு நான் நிறைய படிக்கணும். ஆனா இந்த கவிதையை படிக்கும் போது யாரும் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட தேவையில்ல, சாதாரண வரி, அதை படிக்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். அந்த வகையில வந்து இன்னைக்கு ஒரு 6 கவிதை, ஓகே 6 கவிதை, ஆனா இன்னும் கவிதை நிறைய இருக்குது, 6ல கூடிய இருக்கு, 5, 6, 7 கவிதை நிறைய இருக்கு. இந்த புத்தகம் வந்து ரொம்ப அழகான புத்தகம், நல்ல நிறைவா இருக்கு, படிக்கலாம். நீங்க வந்து ஒரு பயணம் தூரமா போனீங்கன்னா இதை எடுத்து அப்படியே சும்மா கொஞ்சம் படிச்சுக்கிட்டே உங்க நண்பர்களோட விவாதம் செய்யறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ஏதுவா இருக்கும். நீங்க இதுக்கு வந்து மெனக்கெடணும்னு அவசியம் கிடையாது. இந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து இன்னொரு நாள் கவிஞர் வந்து பேரப்புறம் அவர் எழுதின இந்த கவிதை வந்து ஓகே அருட்குமரன் அவர் எழுதின கவிதை வந்து இந்த தொகுப்பு வந்து என்னை வந்து ரொம்ப கவர்ந்திருக்கு. இதை வந்து நீங்க படிக்கிறது சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதாவே கொடுக்குறேன், ஒரு சஜஷனாவே கொடுக்குறேன். எப்போதும் கமலஹாசன் பிக் பாஸ்ல சொல்லுவார்ல, உங்கள் நான், அந்த மாதிரி இன்னொரு நான் நீங்க வாங்கி படிங்க. சுலபமா தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, நம் நாட்டு கவிஞர்கள் நம்ம தான் வாழ வைக்கணும், சரிங்களா? மற்றவங்க யாரும் வாழ வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கவிதை தொகுப்புலாம் வாங்கி நீங்க படிக்கலாம். நான் இந்த மாதிரி சில புத்தகம்லாம் வாங்கினா அந்த கவிதைலாம் சில சமயத்துல என்னோட மாணவர்கள் சொல்லுவேன். ஏன்னா இப்ப வந்து நண்பர்கள் நிறைய பேர் வந்து பேசினா ஓடிடுறாங்க, சரிங்களா? மாணவர்கள் இப்போ விதைக்க வேண்டியது மாணவர்கள் தான். சில சமயத்தில் சொல்லிக்கிட்டே அப்படியே அவனுங்களும் சில சமயத்தில் சொல்லுவானுங்க, நிறைய படம் பார்க்குறானுங்களா, நல்லா இருக்கும். ஏன்னா இப்போலாம் வேற லெவல் யோசிக்கிறானுங்க. வருங்காலத்துல அதான் சொல்றேன், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப இப்போ வாங்கி படிக்கிற அந்த மாதிரி இல்லை, இதை மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு, நான் எழுதிலாம் காட்டுவேன், நல்லா இருக்கு. அந்த வகையில வந்து எனக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கவிமொன்றில் குழுவுக்கு வந்து நன்றி. ஏதோ முடிந்ததை அவங்களோட கலந்து உரையாடி இருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, நீங்க வாங்கி படிக்கணும், நல்லா இருக்கும் அந்த கவிதை. நன்றி ஐயா. ஓகே, மிக்க நன்றி பத்மநாதன் சாருக்கு. தேர்ந்தெடுத்த 6 கவிதைகளையும் சிறப்பா விளக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆக்சுவலி நானுமே இந்த புத்தகம் வாசிச்சிருக்கேன். சொன்ன மாதிரி வந்து எந்த கவிதையுமே வந்து இதுக்கு பொருள் தெரியலையே, இதுல என்ன சொல்ல வராங்கன்னு தெரியலேன்னு போய் எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது, ரொம்ப சுலபமா இருக்கும். ஸோ எனக்கு இதுல பிடிச்சது, பொதுவா நான் ஒரு 2 கவிதைகளை பேசுவேன் இல்லையா. அப்ப எனக்கு இதுல பிடிச்சிருந்தது வந்து முதல்ல அழுகை. ஸோ அழுகை எனக்கு பிடிச்சிருந்ததுக்கான காரணம் என்ன, பத்மா சார் சொல்லியிருந்தாரு, அழுகுறதுனால கண்ணுல இருக்கிற அழுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லி. உண்மைதான், அழுகுறதுனால மனசுல இருக்கிற அழுக்கு கூட சில சமயம் நீங்கிடும். வாழ்க்கையில எங்க போய் முடிய போதும் தெரியலையே, இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு இடத்துல வந்து நம்மள உட்கார வச்சு அழுக வச்சிரும். பயங்கரமா அழுத பிறகு இதுல வேற என்ன செய்ய போறோம், கடைசியா அழுத பிறகு ஒரு தெளிவு பிறக்கும். அழுத பிறகு ஓகே சரி பிரச்சனை இல்லை, நடந்துருச்சு, அடுத்த செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நோக்கி போயிட்டே இருப்போம். ஸோ அழுகைன்றது வந்து மனிதனுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர்ல ரீஃப்ரெஷ் ரேட் பண்ணுவாங்க இல்லையா, ரொம்ப கம்ப்யூட்டர் ஸ்டக் ஆச்சுன்னா ரீஃப்ரெஷ் பண்ற மாதிரி நமக்கு ஒரு நம்ம உணர்வின் வெளிப்பாடுகள் எல்லாத்தையுமே ரீஃப்ரெஷ் பண்ணி வைக்கிற மாதிரி அழுகையை நான் பார்ப்பேன். அதனால அழுறதுக்கு வந்து என்னைக்குமே வந்து என்ன ஆம்பளை பையன் நீ ஏன் அழுகுற அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிறது கிடையாது. அப்படி பேசுறவங்க முன்னாடி அழுதுக்கிறது, மற்றபடி அழுகை ஓடிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்மளை அதை விட்டு நம்மளால பிரிய முடியாது, அதை விட்டு நம்மளால வெளியே வர முடியாது. ஸோ அது ஒண்ணு. அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கனவு. ஏன்னா வந்து கனவு தொடர்பா என்ன வேணாலும் நம்ம எழுதலாம். கனவுன்ற ஒரு தலைப்பை கொடுத்தோம்னா ஒரு ஆளுக்கும் எத்தனையோ கவிதைகள் எழுதலாம், எத்தனையோ கதைகள் எழுதலாம். ஆனா அந்த கதைகள் எல்லாத்துலயுமே அவங்க ஒரு கனவை சொல்லியிருப்பாங்க, அந்த ஒரு கனவை விவரிச்சிருப்பாங்களே தவிர இது கனவு அப்படிங்கிற அந்த ஒரு பொதுவான விஷயத்துக்கு எழுதப்பட்ட ரொம்ப பொதுவான ஒரு கவிதை. ஸோ கனவு கிட்ட தான் அவர் பேசுறாரு. நம்ம இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட கனவு பத்தி எழுதுங்க அப்படின்னு சொன்னா நாம வந்து ஒரு கனவை எடுத்து எழுதுவோம், இப்படி நடந்தது, என் கனவுல இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கனவுகளை நம்ம வந்து சித்தரிப்போம். ஆனா இவரு அந்த கனவுக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த கனவு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ சில சமயம் கனவுகள் வந்து நமக்கு அவசியமானதாக தென்படும். சில சமயம் கனவுகள் நம்மளை ஒரு போதை உலகத்துக்குள்ள ஆழ்த்தி நம்மளுடைய வேலையை கெடுத்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு டிஸ்னிலேண்ட் ஹாங்காங்ல போய் இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருதுன்னா நான் வந்து காலையில 5 மணிக்கு எந்திரிக்க மாட்டேன்.
ஸ்கூல் தான் 6:30 மணிக்கு தானே ஸ்கூல்ல இருக்கணும், நான் ஒரு 6 மணிக்கு எஞ்சி குளிச்சு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த 1 மணி நேரத்தை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண வைக்கிறதுக்கு கனவுக்கு அந்த சக்தி இருக்கு. ஏன்னா சில சமயம் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா கனவை வந்து நீங்க திரும்ப சமூகமலை பண்ணும். எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல. ஆனா நீங்க உங்களுடைய கனவுல இருந்து நீங்க திடீர்னு விழிப்பு நிலை அடைஞ்சீங்கன்னா, அந்த விழிப்பு நிலையில இருந்து திரும்ப தூங்கிட்டீங்கன்னா அது மீண்டும் வந்து உங்களை வந்து ஒரு கனவு நிலைக்குள்ள ஆழ்த்தும். அதே கனவு சம்பவம் ஆகும். அதுக்காகவே தூங்கி அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் நடக்குது. ஸோ அந்த இடத்துல கனவு வந்து நம்முடைய வேலையை தடுத்தாலும், இந்த வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போறது, அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்தி கொண்டு செல்வதும் கனவுகள் தான். அப்படி இல்லைன்னா ஓகே டிகிரி படிச்சாச்சு, ஒரு வேலைக்கு வந்து சேர்ந்தாச்சு, சம்பளம் கிடைக்குது, வருஷம் வருஷம் சம்பளம் ஏறப்போகுது, எனக்கு என்ன கவலைன்னு பேசாம அங்கேயே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு கனவு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ தெரியாத விஷயம், நம்ம மைண்டுக்குள்ள நடக்கிற விஷயம், நம்ம கற்பனையில இல்லாத விஷயம், நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயம். ஆனா இத பத்தி வந்து நிறைய பேரு வந்து புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. முக்கியமா நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவர் வந்து கனவுகளை பத்தி ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்கு, இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ்னு சொல்லி. அந்த கனவுகளை பத்தி அவர் எழுதின ஒரு புத்தகத்துக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுற மாதிரி கவிஞர் வெயில் வந்து கொஞ்சம் மனது வையுங்கள் தோழர் ஃப்ராய்டு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து இல்லாத ஒரு விஷயம். அப்ஸ்ட்ராக்ட பத்தி ரெண்டு வேறு வேறான கருத்துருக்கள் இருக்கு. ஸோ நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு கனவை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறாங்க அப்படின்னா அப்ப அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ எனக்கு இந்த 2 கவிதைகள் பிடிச்சிருந்தது. உங்கள யாருக்காவது எந்தெந்த கவிதைகள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா பேசலாம். வணக்கம் பிருத்திவி, வணக்கம்ண்ணே. இந்த புத்தகம் நான் படிக்கல, அதனால எனக்கு தெரியல. ஆனா அண்ணன் சொன்ன கவிதைகள்ல இருந்து ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு. யாரு யாரு வேணாலும் அந்த கவிதைகள் வந்து எளிமையா உள்வாங்கிக் கொள்ளலாம். அவ்வளோ பெரிய கடினமா அந்த சொற்கள் புரியல, இல்ல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு குழப்பு நிலை இல்லாம ரொம்ப ரொம்ப எளிமையா இந்த இந்த கவிஞர் கொடுத்திருக்காரு. பிறகு அண்ணன் தேர்ந்தெடுத்த இந்த அனைத்து கவிதைகள் வந்து முக்கியமான கவிதைகளா மாறலாம். மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, என்ன பொறுத்தவரைக்கும். கருத்து அப்படின்னு இல்ல. மேபி நான் முழுமையா புத்தகம் படித்த பிறகு கருத்துக்கள் சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஆனா நன்றிண்ணே. ரொம்ப சிறப்பா, ரொம்ப எளிமையா விளக்குனதுக்கு. ஓகே, மிக்க நன்றி இளமாறன். வேற யாராவது கருத்து உரைக்க திருப்பி விரும்புறீங்களா? அந்த ஒரு புத்தகம் சொன்னார், ஆங்கில புத்தகம் சொன்னார்ல. ஓகே. அந்த புத்தகம் பேர் கேட்கிறப்ப எனக்கு தோழர் பிரைட் அந்த ஞாபகம் தான், வெயிலோட அந்த ஞாபகம் தான் வந்தது. ஆமா ஆமா. அது இப்போ ஒரு உதாரணம் என்ன சொல்றேனே, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ்ல வந்து அதுல என்ன போட்டிருக்கும் பிருத்திவி, அவளுக்கு வந்து ஹலோ சொல்லுங்க. இடையில நின்னுட்டீங்க அப்படி. நின்றுட்டேன். ஏமாச்சு. இப்ப விளங்குதா? இப்ப விளங்குது. ஓகே. ஓகே. ஸோ ஒரு பெண்ணுடைய கனவுல வந்து துப்பாக்கி வருகிறது என்றால் அவள் வந்து ஆணை விரும்புறான்னு அர்த்தம், ஆண் குறி இருக்கு இல்லையா, அதை விரும்புறான்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எழுதியிருப்பாரு நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்ட். இப்ப அதுக்கு வெயில் சார் அவரோட கவிதையில என்ன எதிர்வினை கேட்பாருன்னா, அப்போ ஒரு ராணுவ பெண்மணி கனவுல துப்பாக்கி வந்தா அதே அர்த்தம் தானா சொல்லுங்க தோழர் ஃப்ராய்ட் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து இருக்கிற ஒரு கருத்துருக்களை உடைச்சு 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 இன்னமும் கூட வந்து நம்ம இந்த கனவுகளை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த வேலையில கனவுகளை குறித்து வேற யாராவது இன்னொரு ஒரு நூல் எழுதிட்டு இருக்கலாம். இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் ட்ரீமுக்கு அடுத்த நூலா கூட அது இருக்கலாம். ஸோ நிஜமா நீங்க சொன்னப்ப எனக்கும் அந்த அந்த தாட் இருந்தது இளமாறன். பத்மா சார் மைக் ஆஃப். ஆமா ஆமா. இல்ல அது சரிதான். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? வணக்கம். வணக்கம் அரவிந்தன், சொல்லுங்க. கவிதை பற்றி எல்லாம் பேசுங்க. ரொம்ப அழகா விளங்கினாரு. அழகே வந்து கவிதை எழுதலாம், அந்த அளவுக்கு அவ்வளோ சொன்னாரு அந்த கவிதைக்கு. ஸோ நான் கனவு பற்றி சொல்றேன். கனவு வந்து கனவு எல்லாருக்குமே எனக்கு வந்து அடிக்கடி கனவு வரும். அடிக்கடி கனவு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து கனவு வந்து நாளைக்கு
எனக்கு கனவு வந்து அந்த டைம்ல கனவு வந்து இல்ல கனவு வரக்கூடாது, ராத்திரி வரக்கூடாது அப்படியே தோணும். ஏன்னா வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து டயர்ட் ஆயிடும், எனக்கு சரியா தூங்காத மாதிரி ஃபீல் ஆயிடும். ஆனால் சீக்கிரம் போது கனவு வரக்கூடாது. ஆனா மற்ற டைம் எல்லா டைமும் கனவு வரணும், கனவு வரணும். அப்படியே ஒரு விஷயம் கனவு வந்து ஒரு விஷயம் மாதிரி. அது நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயம், கற்பனை அது அழகான ஒரு ஓகம். அது நான் அந்த உலகத்துக்குள்ள வந்து இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அந்த கவிதையும் அப்ப நம்பிக்கை இல்ல இன்னும் சொல்றேன். வெற்றி வெற்றி நீங்க வந்து சொன்னீங்களே அந்த புத்தகம் பத்தி. ஸோ நானும் வந்து கனவுல சில விஷயங்கள் வந்துச்சுன்னா நான் வந்து தேடி பார்ப்பேன், ஏன் இந்த மாதிரி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி தேடி பார்ப்பேன். எனக்கு மூலி வந்து எனக்கு பின்ன வந்து ஒரு கட்டத்துல அதிகமா பல்லு உடையிற மாதிரி கனவு வரும். ஏன் எனக்கு பல்லு உடையிற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கு, அடிக்கடி பல்லு நொறுக்குற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். அதுல வந்து நான் ரொம்ப பயப்படுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் பயப்படுவேன்னா அதனால அந்த கவிதை நினைக்கிறேன். ஸோ அரவிந்தன் நீங்க அப்படியே எங்களுக்கு விளங்கல நீங்க பேசினது. இப்ப நீங்க பல்லு திரும்பவும் ஸ்டக் ஆயிடுச்சு. விளங்கல அரவிந்தன், நீங்க இருக்கிற இடத்துல இன்டர்நெட் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு. சரி, அரவிந்தன் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்னா, அவருக்கு வந்து பல்லு உடையிற மாதிரி கனவுகள் வருதுன்னு சொன்னாரு. பல்லு உடையிற மாதிரி கனவுகளுடைய இன்டர்பிரேஷன் வந்து அவங்க வாழ்க்கை வந்து அப்படியே அவங்க கட்டுப்பாட்டுல இல்லாம போகுது, அது குறித்து அவங்க பயம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ அதுதான் இன்னும் நிறைய நிறைய விதமான காமன் ட்ரீம்ஸ்லாம் சிலது இருக்கு. சில பேருக்கு பறக்கிற மாதிரி கனவு வரும், எதுவுமே இல்லாம ஆகாயத்துல பறக்கிற மாதிரி கனவு வரும். சில பேருக்கு வந்து செலிபிரிட்டிஸை சந்திக்கிற மாதிரி கனவு வரும், பாலா சார் பத்மா சார் சொன்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கிறது. அரவிந்தன் திரும்ப ஒரு வாரம் தெரியலையே. சரி, பரவாயில்ல. வேற யாராவது உங்க கருத்தை சொல்ல விரும்புறீங்களா? சரி, அப்படி இல்லாத பட்சத்துல அடுத்த வாரம் மீண்டும் ஒரு கவிமொன்றில் கலந்துரையாடல்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வருகை புரிந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. சார், உங்களுக்கும் நன்றி சார், படைச்சதுக்கு. நன்றி. படைக்க வச்சதுக்கு நன்றியா. ஓகே சார்.